திமுக. இதெல்லாம் நாங்கள் மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லும். சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது. அதே போல மத்திய அரசிடம் பல்வேறு திட்டங்கள் தமிழகத்துக்கு வந்திருக்கிறது. மெட்ரோ ரயில் திட்டம் ஒரே நேரத்தில் 63 கோடி ரூபாய் அடிக்கல் நாட்டப்பட்டது. மத்திய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் இங்கே அடிக்கல் நாட்டினார். அதோட பல சாலைகள், தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்படுகின்றன. அதேபோல விமான போக்குவரத்துக்காக இன்றைக்கு அதனுடைய கட்டமைப்பு எல்லாம் விரிவுபடுத்தப்படுகிறது. புதிய விமான நிலையங்கள் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி திறந்திருக்கிறாங்க, திருச்சி திறந்திருக்கிறாங்க. என்ன பல விமான நிலையங்கள் நிலம் எடுத்து கொடுத்திருந்தா வேகமா செஞ்சிருப்பாங்க. அதே ரயில்வே பாதைகளுக்கு இந்த அரசு மெத்தன போக்கின் காரணமாக முறையாக நிலம் எடுத்து கொடுக்காத காரணத்தினால் அவர் ஒதுக்கப்படுகிற நிதியோடு முழுமையாக செயல்பட முடியாத ஒரு அவலநிலை இருக்கின்றது. மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசிலிருந்து கிடைக்கின்ற திட்டங்கள் முழுமையாக அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்ற செய்தியும் இந்த நேரத்தில் தெரிவித்து, மத்திய அரசு மாநில அரசு இணைந்து செயல்பட்டால்தான் மக்களுக்கு தேவையான நன்மைகள் செய்ய முடியும். அந்த அடிப்படையில் தான் எங்களுக்கு கூட்டணி எல்லாம் அமைந்திருக்கு என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து வருகின்ற ஊடகங்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். எங்கள் கூட்டணி மெகா கூட்டணி. எங்கள் கூட்டணி சுமூகமான முறையிலே முடிவு செய்து வெற்றி கூட்டணியாக அறிவித்திருக்கின்றார் முன்னாள் முதலமைச்சர், கூட்டணியின் தலைவர் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த கூட்டணி உருவாக்கிய காரணம், இந்த மோசமான திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், தமிழ்நாட்டை திவாலாக்கிய திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல், பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமான முறையிலே கொலை செய்கின்ற ஒரு சூழல், இளைஞர்களுக்கு வேலை இல்லை, மது கஞ்சா போன்ற அத்துணை போதை பொருட்கள் கிராமந்தோறும் விற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த திமுகவை அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த கூட்டணியில் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இந்த கூட்டணி தலைமையிலிருந்து கிளை வரைக்கும் ஒருங்கிணைப்பு மிக சிறந்த முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பெறுவோம். குறைந்தது 200 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் இந்த திமுகவை அகற்ற வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டார்கள். குறிப்பாக பெண்கள், பெற்றோர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள் போன்ற அனைத்து மக்களும் மிகுந்த கோபத்தில் இருக்கின்ற இந்த சூழலில்